பாபா சொல்ல சொன்னாங்க அவங்கள்ட்ட. ஏன்னா பாபா வந்து இல்லை, அந்த பாருங்க கார் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாங்க. சம்பளம் வாங்க சொல்லிட்டு கடைசியில் எனக்கு 120 ரியால் இழுத்துட்டியடி. அதாவது ஒரு மணி நேரம் கழிச்சு அதை ஆஃப் பண்ணிடுவேன். தண்ணி ஓட்டிட்டு இருக்கான், ஒரு மணி நேரம் கழிச்சு ஆஃப். அதையும் தான் என்கிட்டையும் சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த பையன் வந்து இந்த ஸ்கூல் போகல, அதாவது 2-3 நாளாவே போகல ஸ்கூலுக்கு. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து ரினியூல் பண்ண கொடுத்துருந்தேன். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு அப்பாயின்மெண்ட் அதை வாங்குறதுக்கு ஒரு நாள் லைசன்ஸ் ரினியூல் பண்ணி முடிஞ்சு, அதை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் அப்பாயின்மெண்ட் போட்டு தான் வரணுட்டாங்க. இப்போ அப்பாயின்மெண்ட் ஏற்கனவே போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போட்டது. இன்னைக்கு தான் நமக்கு டேட்டு. அதனால இப்போ நம்ம அதை வாங்குறக்காண்டி போய்கிட்டு இருக்கோம். அதை போய் வாங்கிட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டோம். சரியா? காலையில் எழுப்பும்போது நம்ம டியூட்டி முடிச்சாச்சு. சரி நீனும் வாரியா அப்படின்னாங்க. சரி நம்ம அப்படி போயிட்டு பஜாருக்கு எங்கேயாவது போகிறா இருந்தால் போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா ஒரு சம்பளம் வாங்க வேண்டியிருக்கு. நம்ம அந்த மாவு அரைச்சி வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் தான் வச்சுட்ருக்கோம். இட்லி மாவு அரைச்சி வைக்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஒரு சில்வர் டப்பா வாங்குவோம். ஏன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்துருக்கணும், மறந்துட்டேன் கொண்டு வர்றதுக்கு. சரி இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாலும் எல்லாமே இங்கே பக்கத்தில் பார்த்தேன். நம்ம லூரில் பார்த்தேன், சின்ன டப்பாவாக இருந்தது, அது காணாது. சரி நம்ம அப்படியே நம்ம இவங்க போகிறாங்களே டிரைவிங் லைசன்ஸும் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே சிட்டி ஃபத்தாக்கும் போயிட்டு நம்ம ஏதாவது இருக்கா கிடைக்கான்னு பார்ப்போம். கிடச்சிச்சின்னா அதையும் போய் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டு வந்துடலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இங்கே டிஃபன் எதுவும் ரெடி பண்ணல. மணி பார்த்தீங்கன்னா இங்கே 8 தான் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 8 மணி 8 ஆகல இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மணி வந்து 7:50 தான் ஆகுது. ஏன்னா 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அங்கே போகணும். ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது அந்த தல்லா டிரைவிங் ஸ்கூலு. சரியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே போயிட்டு நம்ம அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. சரியா? நம்மளுக்கு வந்து 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? அதனால் நம்ம 8 மணிக்கு ஷார்ப்பாக வந்தாச்சு, உள்ளே வேகமாக வந்துட்டோம். அது போக பார்த்தீங்கன்னா வெளியே செக்யூரிட்டி இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து நம்ம அப்பாயின்மெண்ட்டை போட்டதை காட்டணும். காட்டினா மட்டும் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா பள்ளியாசனம் உள்ளே இருக்குது தொழுவுறதுக்கு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக இருக்குது. அது போக லைசன்ஸ் வாங்குறதுமே அப்படி தான். உள்ளே 2 பேருக்குமே தனித்தனியாக ரூம் இருக்குது. லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது லைசன்ஸ் வாங்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே லைசன்ஸ் வந்து லேடிஸும் நிறைய கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா, இப்போ அவங்களும் படிச்சுட்டு லைசன்ஸ் வாங்குறதுக்காண்டி வந்துட்டே இருக்காங்க. நிறைய பேர் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்ததுல நிறைய லேடிஸ் வராங்க, ஜென்ட்ஸ் வராங்க. அது போக கரெக்டாக அப்பாயின்மெண்ட் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. கரெக்டாக நம்ம போனோன்னே லைசன்ஸை வாங்கியாச்சு. வாங்கிட்டு நம்ம இப்போ வந்து கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இடங்கள்லாம் எவ்வளோ பெரிய இடங்களா இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது இடங்கள்லாம். உள்ள பள்ளியாசல் தொழுவுறதுக்கும் பள்ளியாசலும் வச்சுருக்காங்க உள்ளேயே. கட்டி வச்சுருக்காங்க. டைம் வந்துருச்சுன்னா டக்குன்னு தொழுதுக்கலாமேன்னு சொல்லிட்டு உள்ளே கட்டி விட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, தக்குசுசி ரோட்ல இருக்குது. தக்குசுசியில அந்த பாருங்க தல்லா அதில் போட்டே இருக்குது பாருங்க. இதான் கேட்டு. 2 பெரிய கேட் இருக்குது. நம்ம இதில் வந்து 2வது கேட்டுக்கிட்ட நம்ம வந்து கார் பார்க்கிங் விட்டுருந்தோம். இப்போ வந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். கிளம்பிட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிட்டி ஃப்ளவர் வந்துருச்சு. சிட்டி ஃப்ளவர் போய் பார்க்கிங் பாருங்கள் ஃப்ரீயாக தான் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா ஸ்கூல் டே பார்த்தீங்களா, அதனால் ஃப்ரீயாக தான் இருக்குது பார்க்கிங்கு. நம்ம விட்டுட்டு என்ன வாங்குறோன்னு பார்ப்போம். ஓகே. ஃப்ரீயாக இருக்குது இன்றைக்கி பார்க்கிங். இப்போ கார் பார்க்கிங் விட்டாச்சு. விட்டுட்டு நம்ம சிட்டி ஃப்ளவருக்கு முன்னாடி நிற்கிறோம். பாருங்கள் நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன சாமான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த அரிசி போட்டிருக்காங்க பாருங்கள். இட்லி அரிசி 100 அரிசி 38 ரியால் 95 பைசா, அதாவது 39 ரியால் வருது. ஓகே. நல்லாயிருக்கும் இட்லிக்கு இந்த சாப்பாடு அரிசி. நம்ம இதுதான் போடுறோம் இட்லிக்கு. இந்த புக்கும் கொடுத்துருக்காங்க, ஆஃபர் புக்கு. இதில் நம்ம என்ன வேணுமோ இதில் பார்த்துக்கலாம். ஏதாவது ஆஃபர் போட்டிருக்காங்களா என்ன ஏதுன்னு. ரைஸ் குக்கர்லாம் போட்டிருக்காங்க 55 ரூபாய்க்கு. அதாவது 100 ரியலுக்கு ஜாமான் வாங்கினோம்னா அந்த கிஃப்ட் கொடுக்காங்க. கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 100 ரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு கொடுக்காங்க. சோப்பொடி 45 ரூபாக்குள்ள ஃப்ளாஸ்க்கு 25 ரியலுக்கு கொடுக்காங்க. ஓகே. அதேமாதிரி ரைஸ் குக்கரும் போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வந்தாச்சு. ஏன்னா நம்ம அந்த மாவு அரைக்கிறதுக்காண்டி டப்பா வாங்க தானே வந்திருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா 2வது ஃப்ளோரில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த விளையாட்டு ஜாமான், ஸ்டேஷ்னரி எல்லாமே அந்த சின்ன பிள்ளைங்கள ஐட்டம் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. கீழே சோப்பு, பேஸ்ட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள் ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம மாடிக்கு தான் போகணும். மேலே போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே. இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். கார்மெண்ட்ஸும் உள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே இருக்குது. ட்ரெஸ்ஸு, செப்பல் ஐட்டம் எல்லாமே கீழே வச்சுருக்காங்க. நம்ம லிஃப்ட்டில் போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ 2ண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு நம்ம. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து அவ்வளோவுமே காவா போட்டு குடிக்கிறதுக்காண்டி வச்சுருக்காங்க. இது வந்து அலுமினியம் தான்.
அலுமினியத்திலேயே நல்லா டிசைன் போட்டு வச்சிருக்காங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 32 போட்டிருக்காங்க. இது இப்ப தான் புதுசா வந்திருக்கு போல. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளெயினா தான் இருக்கும். அதே இதில அதே மாடல்ல கோல்டுலயும் இருக்கு பாருங்க. இந்த கரண்ட் அடுப்பு மேல வச்சு கவா போடுறதுக்கு ஒரு பார்ட்டி ஃபங்ஷனுக்கு போடுவாங்க. இங்க சவுதி அரேபியால ஃபுல்லுமே இந்த மாரி ஐட்டம் தான் கேண்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அலுமினிய கேண்டில் வந்து இது ஃபுல்லா அவுட்டருக்கு கொண்டு போய் விறகு அடுப்பு மூட்டி அதில வச்சு டீ போட்டு குடிச்சிட்டு ஜாலி பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க அவ்வளோ ஜாமானும் இருக்குது. கரண்டி, அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள் அவ்வளவுமே இருக்குது. சிட்டி பிளேயர் வந்தீங்கன்னா லோ பட்ஜெட்லயும் வாங்கிக்கலாம் நம்ம. கம்மியான ரேட்லயும் இருக்கு. கூடுன ரேட்லயும் இருக்கு. நம்ம எது தேவையோ பார்த்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நம்ம அந்த டப்பாவ பார்ப்போம் இருக்குதா என்ன ஏதுன்னு. ஏன்னா நான் லூல்ல பார்த்தேன் ஆல்ரெடி. ஆனா ரொம்ப குட்டியா இருந்துச்சு. நம்மளுக்கு காணாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயே வந்து பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, சில்வர் ஐட்டம் ஃபுல்லுமே இந்த சைடு வச்சிருக்காங்க. தட்டு, அப்புறம் பேசனு எல்லாமே வச்சிருக்காங்க. அது போக டிஃபன் கேரியரும் வச்சிருந்தாங்க. 3 அடுக்கு டிஃபன் கேரியரும் பார்த்தேன். எவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம்ன்னு பார்த்தேன். ரேட்டு பார்த்தீங்கன்னா, 40 ரியால் போட்டிருக்காங்க. ஓகே. 40 ரியால் நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ரூ. 800 ரூ. 850 கிட்ட வந்துரும். சரியா? ஆனா நமக்கு டிஃபன் கேரியர் வேண்டாம் இப்போ. நம்ம இந்த வந்தாச்சு டப்பா பார்க்குறதுக்கு. இந்த டப்பா தான் நம்ம வாங்கணும்னு சொல்லி வந்தது. ஆனா பார்த்தா ரொம்ப குட்டியா தான் இருக்கு. லூல்ல பார்த்த சைஸே தான் இங்கேயும் இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும். ஏன்னா ஒரு 1 கிலோ மாவு அரைச்சு வைக்கிற மாரி, அல்லது ஒரு 1/2 கிலோ மாவு அரைச்சு வைக்கிற மாரி வேணும். அ சரி பார்ப்போம். இங்க கிடைக்கலன்னா, இப்ப வெளிய தான் எங்கேயாவது போய் பார்க்கணும். இங்க இருங்க அன்னக்கூடலாம் இருக்கு பாருங்க. அன்னக்கூட, சில்வர் பாத்திரம் இது எல்லாமே இருக்குது. அ ஏற்கனவே ஒரு சட்டி பார்த்தோம் நம்ம. லூல்ல தான் வாங்குனோம். 50 ரியால்னு சொல்லிட்டு வாங்குனோம். இதே மாரி சட்டி தான் நம்ம இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு, சோறு பொங்குறதுக்கு இதே மாரி சட்டி வாங்கி வச்சிருக்கோம். இது ரேட்டு கூட தான் இருக்கு. ஆனா வெயிட்டா இருக்கு நல்லா. பாத்திரம் நல்லா வெயிட்டா இருக்குது. அதுக்கு தகுந்த ரேட்டும் போட்டிருக்காங்க. 50 ரியால் போட்டிருக்காங்க இங்கேயுமே. சரியா? ஒவ்வொரு சைஸ்க்கு ஒவ்வொரு ரேட் போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தது இப்போ டப்பா வாங்க தான் வந்தோமா, டப்பா கிடைக்கல. பார்ப்போம் வேற எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, குக்கரும் வச்சிருந்தாங்க. ஓகே. அது போக வீட்டு டெக்கரேஷனுக்குள்ள ஜாமானும் வச்சிருந்தாங்க. கிஃப்ட் ஐட்டமும் நெறைய வச்சிருக்காங்க. கிஃப்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இங்கேருந்து வெளிநாட்டுலேருந்து இங்க கொண்டு போறதுக்கு இந்த சாம்பிராணி கிண்ணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த இருக்கு பாருங்க எவ்வளோ டிசைன் டிசைனா வச்சிருக்காங்கன்னு. இது வந்து கரண்ட்ல மாட்டுறது. கரண்ட்ல மாட்டிட்டு, இங்க சவுதியில பெரும்பாலும் இந்த கட்ட மாரி, பவுடர் மாரிலாம் வச்சிருப்பாங்க. அது மேல வச்சுட்டோம்னா, இந்த இது உள்ள வைக்கணும். சரியா? இது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சைஸுக்கு ஒவ்வொரு ரேட் போட்டிருக்காங்க. ஓகே. ஒயிட் கலர்ல இருக்கு, கோல்டு கலர்லயும் இருக்கு. வெரைட்டி தக்கன ஒவ்வொரு ரேட் போட்டிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ்க்கும் பாருங்க நெறைய அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லுமே ஃப்ளாஸ்க் தான் இருக்கு. நம்ம வாங்குனோம் பார்த்தீங்கன்னா, லூல்ல அதுவும் இருக்கு ரேக்ல. சரியா? நம்ம வாங்குனது ரூ. 60 வாங்குனோம். இங்க ரூ. 170 என்னமோ போட்டிருக்காங்க அந்த ஃப்ளாஸ்க்க. அது போக பார்த்தீங்கன்னா, நம்ம பிளேட்ட பாருங்க. அவ்வளோ பிளாஸ்டிக் தான் நல்லா இருக்கு. ஆனா ஒரு பிளேட் பார்த்தீங்கன்னா, ரேட் என்ன ரேட் போட்டிருந்தாங்கன்னா, 8 ரியால் கிட்ட என்னமோ போட்டிருந்தாங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாருங்க. 8 ரியால் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு பிளேட் 8 ரியாலு. பிளாஸ்டிக் கிடையாதுன்னா, இந்த ஒரு மாரி அது என்னது? உடையாது. அந்த மாரி செராமிக் மாரி ஒரு பிளாஸ்டிக்ல குடுத்துருக்காங்க. அது போக அயர்ன் பண்ற ஸ்டாண்ட்லாம் இருக்கு பாருங்க. புட்டு மாவு வாங்கியாச்சு. பாரு பாருங்க. சம்பா புட்டு மாவு. இது வந்து 9 ரியால் போட்டிருக்காங்க. இடியாப்ப மாவு வந்து இன்னொரு கம்பெனி இந்த கம்பெனி உள்ள இந்த ஹாத்திரமா இந்த கம்பெனி ஃபுட்டு வந்து ஹரிதம். ஹரிதமா? ஹரிதம். ஹரிதம். அந்த இடியாப்ப மாவு நல்லாருக்கும். ஹரிதம் இடியாப்ப மாவு. அதுவும் நானும் தேடிட்டு இருக்கேன். இங்க இல்ல. வேற தான் இருக்கு. சரி பாப்போம். வேற என்ன மாவு வாங்க இடியாப்ப மாவு? இது நல்லா இருக்குமான்னு தெரியல ஈஸ்டர்னு. இந்த போட்டிருக்காங்க. டபுள் ஹார்ஸ். இது நல்லா இருக்குமான்னு தெரியல. அந்த கம்பெனி நல்லா இருந்துச்சு. இல்லன்னா அதுக்கு அவங்க சண்டை போட முடியாதுல அந்த கடையில போய் நம்ம. இது எவ்வளவு? 10 ரியால் போட்டிருக்கு. இது 7 ரியால் போட்டிருக்கு. ஈஸ்டர்ன் இடியாப்ப மாவு. இதை எடுத்து பார்ப்போமா கம்மியா இருக்குல்ல ரேட்டு. இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இடியாப்ப மாவு வாங்கியாச்சு. ஏன்னா அந்த கம்பெனி இல்லை. கடலை மாவு வாங்க போறீங்களா? பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு வாங்கியாச்சு. உளுந்தம்பருப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா 9 ரியால் போட்டிருக்காங்க இங்கே. சரியா? இது தொளி உளுந்து. இது உருட்டு உளுந்து இருக்குது. அதே ரேட்டு தான். உருட்டு உளுந்து இருக்குது. அதனால் வாங்க அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு. பாசி பயிறு பாருங்கள் 8 ரியால் தான் போட்டிருக்காங்க. 3 கிதால் இந்த இருக்குல்ல 3 ஹோல். பார்ப்போம் வெங்காயம் ரேட்டு கம்மியாக இருக்கான்னு பார்ப்போம். ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாமே போட்டிருக்காங்க.
வெங்காயம் ரேட்டு பாருங்க, வெங்காயம் ரேட்டு தான் வாங்க முடியாத அளவுக்கு இருக்குது. 8 ரியால் போட்டிருக்காங்க வெங்காயம். பரும்பரும் பல்லாரியாக இருக்குது. முருங்கைக்காய் ரேட்டு பாருங்க 15 ரியாலாம். 15 ரியால் 95 பைசா போட்டிருக்காங்க. ஆனால் குச்சி குச்சியாக இருக்குது பாருங்க, ரொம்ப குச்சியாக இருக்குது முருங்கைக்காய். குழம்புல போட்டால் கரைஞ்சிரும். வந்ததுக்கு ஒரு 2 காய் மட்டும் எடுப்போம். பாருங்க நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்க. முறுக்கு பாருங்க. கடல மிட்டாய் வாங்கணுன்னாங்களோ சரின்னு சொல்லிட்டு வந்தோம். கடல மிட்டாய் உருண்டையாக இருக்குது, இந்த இருக்குது பாருங்க. அதான் நல்லா இருக்குமான்னு தெரியலையே, இன்னும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களா, மக்குவாடை வருதா என்னன்னு தெரியல. காட்டுங்க, 3,50 தான் கடல மிட்டாய். இங்கே பாருங்க முறுக்குலாம் இருக்குது பாருங்க, முறுக்கு, சிப்ஸு, நிலக்கடலை எல்லாமே இருக்குது. ஸ்நாக்ஸு, குச்சி சிப்ஸும் இருக்குது பாருங்க. நம்ம ஊரில் இருக்கும்ல குச்சி சிப்ஸ். சரி, நம்ம வாங்கிட்டு அடுத்த வேலை என்ன வேணும்னு பார்ப்போம். ஓகே, எவ்வளோ பிஸ்கட் இது? இது வந்து 4 ரூபா 50 பைசா. 4,50 இது. குட்டே இது வந்து 1,50 வேறு பாருங்க. நேரம் 8 மணி 9:30. இங்கே பட்டர் இருக்கா பார்த்தியாவ? நம்ம ஊர் பட்ரு. இங்கே நம்ம ஊர் பட்டர் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா மொத்தத்திலே இந்த இதான் இருக்குது, அல்மோராய் பட்டர் தான் இருக்குது. எங்கே இருங்க, தூளில் இருந்துச்சு, இங்கே இல்லை, சிட்டி ஃப்ளவரில் இல்லை. சரி, நம்ம அரிசி மட்டும் வாங்கிட்டு கிளம்புவோம். வாங்க. இங்க இல்ல நான் பட்டு இது அமுல் இல்லைன்னா அமுல் தான் நல்லா தான் இருந்துச்சு. அமுல் நல்லா இருந்துச்சு. இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 100 அரிசி, அது நல்லா இட்லிக்கு நல்லா இருக்குது, நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். சிட்டி ஃப்ளவரில் ஆஃபர் போட்டிருக்காங்க. அந்த அரிசி 45 ரியாலுக்குள்ளதா? ஆமாம், 43 ரியாலுக்குள்ளது 39 ரியாலுக்கு போட்டிருக்காங்க. 3 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது ஒரு அரிசி பை தூக்கி போடுங்க. 100 ரூபாய்க்கு மேலே வாங்கினா ஜாமான் ஏதோ கிஃப்ட் கொடுக்காங்க. நம்ம அது காட்டுங்க 100 ரூபாவை. 100 ரைஸ் 23 ரியால். இதோட உண்மையான, அதாவது எப்பவும் போல ரேட் வந்து ஆஃபர் இல்லாமல் வந்து 23 ரியால். இப்போ நமக்கு ஆஃபர், நம்ம 100 ரூபாய்க்கு ஜாமான் எடுத்ததுனால இது வந்து 13 ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம். அதாவது 4 லிட்டர் பால். ஓகேவா? அதனால நம்ம 4 லிட்டர் பால். அது காட்டுங்க பால். இந்த இடத்துல இது இப்போ ஒரு பேக்கா வாங்கினா எவ்வளோ வரும்? இந்த இடத்துல 1 லிட்டர், ஒரு டப்பா வந்து 1 லிட்டரு. இப்போ நம்ம 4 டப்பா இருக்கு. 1 2 3 4. இது வந்து நம்ம 100 ரூபாய்க்கு எடுத்தால் மட்டும்தான் இதுக்கு உண்டு. 100 ரூபாய்க்கு ஜாமான் எடுக்கலன்னா நமக்கு இது கிடைக்காது. இது வந்து அந்த ரேட்டு. 100 ரூபாய்க்கு ஜாமான் எடுக்கலன்னா அந்த 4 பீஸ் வந்து எவ்வளோ இருக்கு? 23 ரியால். ஓகே, இப்போ நம்ம 100 ரூபாய் ஜாமான் எடுத்ததுனால 13 ரியால். இந்த 4 வாங்கிடுவோம் பால. ஆனால் 13 ரியால் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா. ஆமாம், 13 ரியால். ஓகே தானே? அப்படி கட்டும் தானே? அல்முறை தர மாட்டாங்களா? அல்முறை 22 ரியால் தர மாட்டாங்க. அடுத்த இன்னொரு ஆஃபர் போகிறப்போ அது எடுத்துருவாங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்க, 100 ரியாலுக்கு ஜாமான் நம்ம இப்போ வாங்கிட்டோம். அரிசி, இந்த மசாலா ஜாமான், இந்த பருப்பு ஐட்டம்லாம் வாங்கினோம்ல 100 ரியால் வந்திருக்கோம். நல்ல லாபம் தானே இது. இந்த மாதிரி என்னைக்காவது போடுவாங்க ஆஃபர். சரி, போமா. எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு பார்த்துக்கியா? பார்த்தீங்கன்னா டேட் இருக்குது நம்மளுக்கு, அதனால் பால் ஒன்றும் செய்யாது. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 6ஆவது மாதம் 25வது வருஷம். ஆமாம், சரியா? 6 மாதம் டைம் கொடுத்தோம். 6 மாதம் இருக்கு. 6 மாதம் வரைக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டியா? அது 1 மாதத்துலேயே கூட காலி பண்ணிடுவியோ? சரி 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 ஃப்ரெண்ட்ஸ், வாங்கியாச்சு. வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம். பாருங்கள் எவ்வளோ ரூபா வாங்கியிருக்கு? 114 ரியால் இருக்குது. ஓகே, பாலும் சேர்த்து வாங்கியாச்சு. இப்போ அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். வண்டியில் போய் வச்சுட்டு வருவோம். அரிசி ஜாமான்லாம் வாங்கியாச்சு. இப்போ வண்டியில் வச்சுட்டு சாப்பிட்டு வருவோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நம்ம சாப்பிட கிளம்பியாச்சு. சாப்பிட போவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலையில் சாப்பிடலையா, வந்தாச்சு கிளம்பி. இங்கே காலையில் டியூட்டி முடிச்சுட்டு இங்கே வந்துட்டோமா. சரி, அப்படியே ஜாமான் வாங்கிட்டு சம்பளம் அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ சரி, அப்படியே மசாலா ஜாமானும் இந்த இது வாங்கிடலாம், பருப்பு ஐட்டம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு இப்போ அரிசி பருப்புலாம் வாங்கியாச்சு. மசாலா ஜாமான் வீட்டில் இருக்குது, அது முடியட்டும், 2-3 மாதம் ஆகும். சரியா? இப்போ போய் நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். சம்பளம் பார்க்கலையவே. இந்த கடைக்கே வந்தாச்சு. நம்ம ஆர்டி ரெஸ்டாரண்ட் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஓகே, உள்ளே போய்ட்டு என்ன ஆர்டர் போடுறோன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்தோம்னா நம்ம பொங்கல் தான் எப்பவும் சாப்பிடுவோம். டைம் முடிஞ்சிருச்சா, 10 மணி தாண்டிட்டு. அதனால் பொங்கல் காலையிட்டு பூரியும் தோசையும் தான் இருக்குது அப்படின்னாங்க. நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம். வரட்டும், வந்த பிறகு நம்ம
உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பூரி வந்துருச்சு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. சாம்பார் பாருங்கள். பூரிக்கு கிழங்கு என்ன ரொம்ப தண்ணியாக இருக்குது இன்றைக்கி. தண்ணி, சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எல்லாம் ஊற்றிருக்காங்க. நேரம் ஆக தண்ணியை மிக்ஸ் பண்ணிடுறாங்க உங்களுக்கு தெரியுது. இவங்களுக்கு தோசை பார்த்திங்கன்னா அது 6 ரியால் தான். பூரியும் 6 ரியால் தான். 5 ரியால் வரும்னு நினைக்கிறேன். வடை வைக்கல இன்றைக்கி, வடை வேண்டாம்னு சொல்லிட்டோம். ஓகே, நம்ம பூரி 2 பூரி நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். கோதுமை பூரி தான் இது. இருங்க, சுட சுட இருக்குது பூரி. கிழங்கு இந்த பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. சரி சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இது பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஒரு பக்கத்தில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே கார்கோ தான் இருக்குது. நம்ம இந்தியா கார்கோ, இந்தோனேஷியா, பிலிப்பைன் எல்லா நாட்டுக்குமே கார்கோ இருக்குது பக்கத்துலேயே. நம்ம எஸ்டி கார்கோவும் இருக்குது. அது டோர் டு டோர் டெலிவரி தான். ஒரு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து 15 ரியால் கேட்பாங்க. ஸ்பீடாக போகிறதா இருந்தால் ஃப்ளைட்டில் போவோம். நார்மல் ஸ்பீடு 2 வச்சுருக்காங்க. ஓகே, நார்மல்னா உங்களுக்கு வந்து எத்தனை 2 மாதம் ஆயிரும்னு நினைக்கிறேன். 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா அது 8 ரியாலோ என்னமோ நினைக்கிறேன். ஆனால் பைய ஸ்லோவாக போகும். நம்மளுக்கு அர்ஜென்ட் இல்லை, பைய போனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அந்த இதில் போட்டுக்கலாம். 8 ரியாலு அந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு தக்கன ஒவ்வொரு ரேட் போடுவாங்க. ஸ்பீடாக போனோம் 15 நாள் 15 நாள் ஒரு 10 நாள் 15 நாள் அப்படி போகணும்னு நினச்சோம்னா ஸ்பீடில் போடுவாங்க. ஓகே, இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 10:24 ஆகிட்டு மணி. 3/4 மணி நேரம் ஆகுமா போகிறதுக்கு. இங்கே வருங்க லொக்கேஷன் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சரியான டிராஃபிக் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ஸ்கூல் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சரி சீக்கிரம் போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் சரியான டிராஃபிக்காக இருக்குது. பாப்பா அதை முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ அந்த அம்மா எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம எப்போ இந்த இறை கொண்டு போய் கொடுக்க போவோம் தெரியுமா, ஓனரோட அண்ணன் வீட்டுக்கு. இப்போ அதை வந்து 11 மணிக்கு கொடுக்க சொன்னாங்க. இப்போ ஃபோன் அடிச்சிருவாங்க. மணி 10:40 ஆகுது இங்கே. ஓகே, நம்ம இதை கடந்து போகணும். கடந்து போயிட்டு அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் டைம் ஆயிரும். இன்னும் சாப்பாடெலாம் போகணும் நம்ம வீட்டில். நம்ம போன வேலை முடியலை இப்போ. அதான் இப்போ பெரிய கவலைக்கிடமாக இருக்குது. ஏன்னா சம்பளம் வாங்குறதுக்கு தான் போனோம். சம்பளம் வாங்க சொல்லிட்டு கடைசியில் எனக்கு 120 ரியால் இழுத்துட்டியடி அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஜாமான்கள்லாம் இருக்குது. சரி வந்தோட வாங்கிடுவோம். ஒய்யாமல் இங்கே வந்துட்டு இருக்க முடியாது சிட்டி பிளேயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாமான் வாங்கியாச்சு. இன்ஷால்லா நம்ம போயிட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, அவங்க கேட்ட கமெண்ட்டுக்கு ஃபுல்லாமே நம்ம வந்து ஆன்சர் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ தனியாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கோம் சொல்கிறதுக்காண்டி. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ போட்டு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ வரும். ஓகே, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு நெக்ஸ்ட் என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் அந்த அம்மா இந்தோனேஷியா அம்மா ஃபோன் அடிக்கலை. ஓகே, மணிங்க 11:10 ஆயிடுச்சு. இப்போ போனால் உள்ளே அப்படியே போயிட்டு நம்ம ஜாமானை தூக்கி வீட்டில் வச்சுட்டு வண்டியில் இல்லை வேறு ரூமில் வச்சுட்டு போயிடுவோம். நம்ம ஜாமானை நம்ம இப்போ வேண்டாம் வந்து பார்த்தீங்களா சிட்டி ஃப்ளோரில் இருந்து வீட்டில் வச்சுட்டு டக்குன்னு அந்த அவங்க சொன்ன அந்த இதை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம சமையல் பார்ப்போம் நம்ம வீட்டில். ஓகே, இப்போ எடுத்து வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்குது, நம்மளால் தூக்க முடியல. அதான் நீங்கள் தூக்கிட்டு வாங்க அப்படின்னா அப்புறம் தூக்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. இதை கொண்டு கொடுப்போம். இப்போ பாருங்கள் காட்டுங்க. அடைச்சிருங்க. சோறு இது ஃபுல்லாக மாட்டுக்கு போகுது. மாடை வீட்டில் வளர்க்காதுன்னு நினைக்கிறேன் அண்ணன் வீட்டில். பாருங்க சாட மாட்டுக்காங்க அந்த அம்மா. நிறைய பொங்கி மிச்சமாகி அதை ஃப்ரீசரில் போட்டு ஐஸ் ஆக்கி அதுக்கப்புறம் கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா அந்த அவங்க அண்ணன் வீட்டில் கொண்டு கொடுப்பாங்க. நான் சொல்லுவேன் கொஞ்சமாக பொங்க வேண்டியதானே, யாரும் சாட மாட்டேங்காங்களா சாப்பாடு அப்படின்னு. அப்படிம்பாங்க அந்த அம்மா. இந்த விஷயம் சரி நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா வேஸ்ட் ஆகுதுல சாப்பாடு. எனக்கு வேஸ்ட் ஆகிறதே பிடிக்காது சாப்பாடு. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோவா சாட மாட்டாங்க, சாப்பாடு கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கறி ஐட்டமும் எடுக்க மாட்டாங்க. கோழி மட்டன் என்னைக்காவது தான் அந்த மட்டன்லாம் எடுப்பாங்க. கோழி தான் டெய்லி இங்கே பொங்குவாங்க. அரை கோழி தான் பொங்குவாங்க அவ்வளோ பேத்துக்குமே. எல்லாமே கடை சாப்பாடு தான் வாங்கி சாப்பிடுவாங்க. பர்கரு பன்னு அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவாங்க. ஓனரு மேடம் இவங்க 2 பேரும் தான் அவ்வளோவா சாப்பிட்றது வீட்டில். அதுவும் கொஞ்சம் தான் சேலட் சாப்பிடுவாங்க நிறையா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடுத்துட்டு அடுத்தது என்ன வேணும்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓனரோட அண்ணன் வீடு வந்துருச்சு. நம்ம அந்த இதை சரக்கை கொண்டு போய் இறக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் பார்த்தீங்கன்னா மீன் டூனா வச்சு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி வந்து நம்ம எஸ்பிஎன் தமிழ் ரெசிபியில் போடுறோம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ் ரெசிபிக்கு. நம்ம இப்போ சாப்பிட வேண்டியதான். இந்த கடைக்கு போயிருக்காங்க. கடைக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம சாப்பிடுவோம். மணி லேட் ஆகிட்டு இருக்குங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட்ரு ஏற்கனவே காட்டியிருந்தேன் ஒரு வீடியோவில், போன வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். 3 ஹீட்ரு வாங்கியிருந்தாங்களா, ஒன்று வந்து எங்கள் மேடத்தோட அப்பாவுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 2 ஹீட்ரு பார்த்தீங்கன்னா, மாடியில் அந்த பையன் ரூம் இருக்குல்ல, மேரேஜ் ஆனாலும் அந்த பையனுக்கு கொண்டு போய் இன்றைக்கி வச்சுட்டு பாக்ஸை வெளியே போட்டாங்க. அது போக பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்விம்மிங் பூல் க்ளீன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த அண்ணன் வந்தாங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இதை ஆஃப் பண்ணிடுங்க சுவிட்சை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாபா சொல்ல சொன்னாங்க அவங்கள்ட்ட. ஏன்னா பாபா வந்து இல்லை, அந்த பாருங்கள், கார் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ வந்து இது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும் இந்த தண்ணியை ஃபுல்லாக ரிலீஃப் பண்ணுறதுக்கு. மோட்டரை போட்டு தண்ணி ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க. தெரியுதா? மோட்டர் தண்ணி இப்போ தான் குறைஞ்சிக்கிட்டு வரும். ஏன்னா இப்போ குளிர் வர ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா, அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, க்ளீன் பண்ண வேண்டாம், அந்த தண்ணியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வெளியே எடுத்து விட்ருங்க அப்படின்னு க்ளீன் பண்ணுற அண்ணன் வந்து சொல்லிவிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் போகிறாங்க, வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மோட்டரை என்னமோ செட் பண்ணி வச்சுட்டு என்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு. சரி, நான் இன்னும் சாப்பிடலை, இனிமேல் தான் சாப்பிடணும். காஃபி வாங்க போயிருக்காங்க மேடம் பொண்ணுக்கு. காஃபி வாங்கி கொடுத்த பிறகு நம்ம சாப்பிடுவோம். மணி பார்த்திங்கன்னா நமக்கு 3:30 மணி ஆயிடுச்சு. இவங்க வந்த பிறகு தான் நம்ம சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சாப்பிட்டுட்டு உள்ளே என்ன வேலை இருக்குதுன்னு தெரியல, அந்த மட்டியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இந்த விஷயமா. நம்ம வீட்டில் மீன் டின்னு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு. அதுபோக பார்த்திங்கன்னா அந்த ஜாமான்லாம் அப்படி எப்படி கிடக்கு, இன்னும் எடுத்து வைக்கல. இங்கே பாருங்கள், பால் சரியா, உளுந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள், 9 ரியால், 5 பைசா மட்டும் குறை. ஓகேயா, வேறு துவரம்பருப்பு, நான் பாசிப்பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இவங்க சொன்னாங்க கட்டி பருப்பு வச்சு ரசம் வை ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அவங்க வந்து ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, ரேர் தான் அந்த கட்டி பருப்பு ரசம்லாம். 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பருப்பு வாங்கியாச்சு. நான் பாசிப்பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன், அதுவும் 1 கிலோ வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லாமே 9 ரியால் தான். அந்த சிட்டி ஃப்ளோரில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஓகே, ஒரு 2 ரியால் 3 ரியால் கம்மியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து மாவு டப்பா தான் வாங்க போனோம், கிடைக்கலன்ட்டு நம்ம இதை வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஒரு சம்பா புட்டு மாவு போயிட்டு வாங்கணும். ஓகே, நம்ம அந்த ஸ்டோரில் வச்சு காமிச்சோம்ல உங்களுக்கு. அப்புறம் ஒரு உளுந்து, தொளி உளுந்து, இட்லி பொடிக்கு தொளி உளுந்து பாக்கெட்டு வாங்கியாச்சு. வேறு என்ன வாங்கணும், இடியாப்பம் பாக்கெட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குங்க, இடியாப்பம் பொடி, ஈஸ்டர் இடியாப்பம் பொடி. நான் அதை வேகினதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இடியாப்பம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இன்னொரு நாள் சுடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில். இந்த பாருங்கள், பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம், குட்டு, 4 ரூபா 50 காசு. கிட்டத்தட்ட ஒரு 5 ரியால் போட்டாலும் 80 ரூபாயா, 4 ரூபா 50 காசுன்னா. இந்த பிஸ்கட் பாக்கெட் பார்த்திங்கன்னா 100 ரூபா நம்ம ஊர் காசுக்கு வருது. பிஸ்தாவும் பட்டர் பாதாம் 3 மிக்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மஸ்கா சஸ்கா 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம். இது பார்த்திங்கன்னா 1 ரூபா. இந்த பாக்கெட் பார்த்திங்கன்னா 1 ரூபா ஒரு பாக்கெட்டு. 2 பாக்கெட் வாங்கினா 3 ரியால், இது ஒரு 5 ரியால், மொத்தம் 8 ரியால் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். மணி 3:15 ஆகிட்டு. நான் 3:30 மணி நினச்சிட்டு இருந்தேன், மணி 3:15 ஆகுது. அவங்க வரட்டும், வந்த பிறகு காப்பி போய் கொடுத்துட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காப்பி வாங்கிட்டு வந்தாச்சு. அவங்க போய் பேசி முடிக்கிறக்காட்டி காப்பி வந்துட்டாங்க. இன்னும் போகலை, இந்த மீன் தொட்டி, இந்த ஸ்விம்மிங் பூல் கழுவுறவங்க இன்னும் போகலை. இப்போ தான் பேசிட்டு போகிறாங்க. இவங்கள்ட்டையும் ஒரு வாட்டி சொன்னாங்க, அந்த இதை மோட்டர் ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு. அதாவது ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அதை ஆஃப் பண்ணிடுவேன், தண்ணி ஓடிட்டு இருக்கான், ஒரு 1 மணி நேரம் கழிச்சு. அதான் தான் என்கிட்டையும் சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மத்தியான சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு. ஓகே, இந்த ஒயிட் ரைஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வேணும் இல்லையா சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, அந்த சாப்பாடு தான் அபியத் ரோஸு, நம்ம கடையில் உள்ளது தான் சாப்பாடு. அந்த சாப்பாடு வந்து நேற்று கொஞ்சம் இருந்துச்சு, அதனால இன்றைக்கி அதையே வச்சு மத்தியானம் சமாளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இதை வாங்கி அதை வச்சு சாப்பிட்லான்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் ரெடி பண்ணது. இது வந்து டூனா. சரியா, டூனாவை வந்து கிரேவி மாதிரி ரெடி பண்ணி ஜம்முன்னு தொக்கு மாதிரி வச்சுருக்காப்புல, டூனாவில் தொக்கு மாதிரி வச்சுருக்காப்புல. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து இதுதான் இப்போ நம்ம இதை போட்டு தான் விரைவி சாப்பிட போகிறோம். இதுதான் நமக்கு சாப்பாடு. இது போக பார்த்தீங்கன்னா தொட்டுக்கூட ஒரு அப்பளம் மட்டும் பொரிச்சு கொண்டு வருவாப்புல. ஓகே, நம்ம சாப்பிட்டு அடுத்த வேலைகள் இருக்குது, நான் என்ன வேலைகள்னு நான் சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாயந்தரம் டியூட்டிக்கு போனோம், போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அதனால தான் டீயும் போடலை, எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவும் செய்யலை. டைரெக்டாக சாப்பாடே ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கெலாம் ரெடி பண்ணியாச்சு சாப்பாடு. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் வச்ச மீன் டூனா இருந்துச்சு, அந்த டூனா வச்சு கிரேவி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டு, கோதுமை சப்பாத்தி போட்டு சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க சாப்பிட்றதுக்கு.
சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைகள் எதுவும் வருதா? மேடம் எங்கேயும் போறாங்களா? என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஓகே. ஏன்னா இந்த குளிர் நல்ல கிளைமேட்டா இருக்குது. வெளிய போன மாரி தெரியல மேடம். சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேணும்னு பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, மணி வந்து 10:35 ஆயிருச்சு. நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். எதுவும் வாங்கல. மேடமும் போகல. இந்த பிள்ளைங்களும் எதுவும் வாங்கல. சாயந்தரமே மேடம் பொண்ணுக்கு காஃபி எல்லாம் வாங்கி குடுத்தாச்சு. அது போக அந்த பையனும் பீஸா கேட்டான்னு நெனைக்கேன். அதையும் வாங்கி குடுத்தாங்க. நான் அத எடுக்கல. ஓகே நம்ம எல்லாம் குடுத்துட்டு வந்தாச்சு. குடுத்துட்டு வந்து நம்மளும் சாப்பிட்டாச்சு. நேரமா 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம படுக்க வேண்டியதான். நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.